பிரதமர் என்ற முறையில் லத்தீன் அமெரிக்க நாடான பெருவுக்கு முதல் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான எல் சோல் டெல் பெரு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பெரு அரசாங்க மாளிகையில் அதிபர் டீனா எசிலியா அன்வாருக்கு அவ்விருதை வழங்கி சிறப்பித்தார். ஆங்கிலத்தில் தி சன் ஆஃப் பெரு என்று அழைக்கப்படும் அவ்விருதானது அரசதந்திர உறவை வலுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படுவதாகும். ஏபேக் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு நாடுகளின் 31வது உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக அன்வார் பெரு சென்றுள்ளார். பெரு தலைநகரான லீமா 2008, 2016 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக இந்த ஏபெக் மாநாட்டை ஏற்று நடத்துகிறது. தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை வலுப்படுத்துவதில் தொழில்துறையினர் மேலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து டிபெட் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றும் துணை பிரதமருமான அவர் தொழில்துறையினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தொழில்துறை, தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களும் உறுதியான ஒத்துழைப்பை உருவாக்குவது மிகவும் முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். Input daripada pihak industri yang konsisten mencakupi aspek kuantiti dan kualiti tenaga kerja yang diperlukan adalah amat penting dan kritikal. Ketepatan input ini kemudiannya disusuli dengan pembangunan kurikulum dan pelaksanaan program-program yang bersesuaian oleh institusi TVET. பிரதமரின் தங்க கை விருது மற்றும் சிறந்த திறனாளருக்கு விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். தொழில்துறையுடனான நெருக்கமான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து புதிய நிபுணத்துவ பணியாளர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மலேசிய திறன் போட்டி மன்றம் முன்னின்று இவ்விழாவில் நடத்தப்பட்ட 28 திறன் சார்ந்த போட்டிகள் டிபெட் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மலேசிய தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் பல தரப்பினர் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் தொடர்ந்தால் 2030ஆம் ஆண்டிற்குள் அதிக வருமானம் கொண்ட நாடு என்ற இலக்கை நெருங்க முடியும் என்றார் அவர். இதனிடையே சிறந்த திறனாளர் விருது SG டிபெட் குரூப் பெர்ஹாட்டின் தோற்றுநரும் இயக்குநருமான டத்தோஸ்ரீ கணேஷ் பழனியப்பனுக்கு வழங்கப்பட்டது. முதல் முறையாக ஒரு இந்தியராக இவ்விருதை பெற்ற மகிழ்ச்சியை இவ்வாறு செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இது இந்த விருது எடுக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியர்களும் இந்த துறையில் சாதனை அடைய முடியும். இந்த விருதுன்றது ஒரு 2 பேர் 3 பேர் முடிவு பண்ணுற விருது இல்லை. இது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விருது. இது ஒரு வருஷமாக இது அவங்க கண்காட்சி, இதோட ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு தேவையான விஷயம் செஞ்சு தான் இந்த விருது. அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை. இந்த மலேசியாவில் உள்ள எல்லா இந்தியர்களுக்கும் எங்கெங்கே அவங்க மலேசிய இந்தியர்கள் இந்த தொழில் திறனில் எக்ஸலன்ஸ் அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சொந்தமான ஒரு விஷயம். பல இண்டஸ்ட்ரியில் பல ஸ்கில்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இந்தியர்கள் இருக்காங்க. அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அவார்ட் கிடைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். பிறகு இப்போ டிபெட்ன்ற ஒரு விஷயம் லோக்கல் மட்டும் இல்லை, வெளியூர் நாட்டில் நல்ல வாய்ப்பும் இதுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய இளைஞர் இதில் பொதுவாக முக்கியம் கொடுத்து இதில் நிறையா அவங்களுக்கு தேவையான விஷயம் எடுத்துகிட்டு அரசாங்கம் நிறைய உதவி பண்ணுறாங்க. அதில் நம்ம எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ரெலவனாக இருக்கணும், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் பல சேவை செய்ய முடியும். அதே மாதிரி ஹை இம்பேக்ட் துறையிலே இவங்க ஈடுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தொழில்திறன் டிபெட் ஒரு வெர்டிக்கலில் அவங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இவ்விழாவில் பிரதமரின் தங்க கை விருதை மாணவர் பிரிவில் மிஸ்தோ மிக்கினும் பயிற்றுவிப்பாளர் பிரிவில் முஹம்மது இப்ராஹிமும் வென்றனர். அக்டோபர் வரைக்குமான நிலவரப்படி பொதுமக்களுக்கு சொந்தமான 12.8 பில்லியன் ரிங்கிட் இன்னும் உரிமை கோரப்படாமல் உள்ளது. நிறுவனங்கள் ஒப்படைத்த மொத்த தொகையான 17 பில்லியன் ரிங்கிட்டில் மேற்கண்ட தொகை கோரப்படாமல் அப்படியே இருப்பதாக 2வது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். வெறும் 4.2 பில்லியன் ரிங்கிட் மட்டுமே உரியவர்களால் உரிமை கோரப்பட்டிருப்பது மக்களிடையே அது குறித்த விழிப்புணர்வு போதவில்லை என்பதையே காட்டுவதாக அவர் சொன்னார்.
என்றாலும் தேசிய கணக்கியல் துறை பொதுமக்கள் மட்டுமின்றி நிறுவனங்கள், கழகங்கள், ஊராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட தரப்புகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இவ்வாண்டு மட்டும் இதுவரை 108 விளக்க கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக மக்களவை கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் சொன்னார். கோரப்படாத பணத்தை தேசிய பதிவுத்துறையின் அண்மைய தரவுகளின் மூலம் வாரிசுதாரர்களை கண்டுபிடித்து நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் போடலாமே என முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையும் ஆராயப்படும் என்றார் அவர். புத்தாண்டு தொடங்கி உணவுகளின் விலைகளை குறைந்தது 5 விழுக்காடு அதிகரிக்க திட்டமிட்டுள்ள ஜோஹர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவோர் சங்கத்திடம் இன்று விளக்கம் பெறப்படும். உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி அதனை உறுதிப்படுத்தினார். அவ்விலையேற்ற பரிந்துரை குறித்து 2011ஆம் ஆண்டு விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விளக்கம் அளிக்க வருமாறு அச்சங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அவ்விஷயத்தில் யாரும் நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என அமைச்சர் சொன்னார். ஏற்கனவே இதுபோன்ற விலையேற்றங்களை அறிவித்த தரப்புகளை அழைத்து விளக்கம் கேட்ட போது அவற்றின் காரணங்கள் நியாயமானதாக இல்லை என கண்டறியப்பட்ட சம்பவங்களையும் அமீர்சான் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே உணவக செலவினங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தனியார் துறை ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச சம்பளமும் அடுத்த ஆண்டு அமலுக்கு வருவதால் நிலைமை மேலும் மோசமாகலாம். எனவே அதனை சமாளிக்க ஜோஹரில் உள்ள சுமார் 300 இந்திய முஸ்லிம் உணவகங்கள் வரும் ஆண்டில் உணவு விலைகளை குறைந்தது 5 விழுக்காடு உயர்த்தவிருப்பதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பெர்லிஸ் கங்காரில் வேப் புகைத்ததால் தலைச்சுற்றலுக்கு ஆளான 2ஆம் படிவ மாணவன் பள்ளியின் முதல் மாடி கூரையிலிருந்து கீழே விழுந்து காலில் காயமடைந்தான். நேற்று காலை 11 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக மாநில கல்வி இலாக்கா கூறியது. ஓய்வு நேரம் முடியும் போது வகுப்பறையில் அவன் வேப் புகைத்துள்ளான். ஆனால் திடீரென தலைச்சுற்றல் மற்றும் மயக்கம் வருவது போல் இருந்ததால் முதல் மாடியின் கூரை வழியாக அவன் இறங்கி நடந்து சென்றுள்ளான். தலை சுற்றியதால் தரையில் விழுந்தவன் மயக்கத்தில் ஏதேதோ உளர அவனை ஆசிரியர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய் போலீஸ் வரவழைக்கப்பட்டது. பின்னர் கங்கார் கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டதில் அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. மாணவனின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது. மாணவர்கள் மத்தியில் பிரபலமாகி வரும் மஷ்ரூம் பிளேவர் வகையைச் சேர்ந்த வேப்பை அம்மாணவன் புகைத்ததாக கூறப்படுகிறது. Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat, 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. கனடாவில் டெஸ்லா மின்சார கார் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் இந்தியர்கள் 4 உடல் கருகி பலியாகினர்.
வேகமாக சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பு சுவரை கார் மோதியதில் அவ்விபத்து ஏற்பட்டது. மோதிய வேகத்தில் காரில் தீப்பற்றியது. அப்போது அவ்வழியே சென்ற ஒரு ஆடவர் இரும்பு கம்பி உதவியால் காரின் ஒரு பக்க கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த 20 வயது பெண்ணை காப்பாற்றினார். ஆனால் காருக்குள் கரும்புகை சூழ்ந்திருந்ததால் மேலும் 4 பேர் உள்ளே உயிருக்கு போராடுவதை அவர் கவனிக்கவில்லை. கடைசியில் அந்நால்வரும் தீயில் கருகி மாண்டனர். சம்பவத்தின் போது கார் அதிவேகத்தில் சென்றதை உறுதிப்படுத்திய கனடிய போலீஸ் விபத்துக்கான உண்மை காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றது. டெஸ்லா கார்களில் வழக்கமான கதவுகள் போல் அல்லாமல் மின்னியல் முறையில் செயல்படும் கதவுகளே பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் விபத்துகளின் போது மின்சார தடை ஏற்பட்டு கதவுகள் செயலிழந்து விடுவதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சிக்கிய டெஸ்லா Y வகை மாடல் கார்கள் மீது கனடிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு தரப்பு ஏற்கனவே 9 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது.